ப்ரோக்ராம் வந்து இது வந்து சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு இது ஆல்ரெடி 7 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது, 7-8 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இப்போ 4th எடிஷன் வந்து என்னோட மக வந்து சாஷா அவங்க வந்து இதை டைரக்ட் பண்ணுறாங்க. எல்லா நாடுகளில் இருந்தும் ஒரு 2000 படம் வந்து இவங்கக்கிட்ட வந்திருக்கு. 4 கேட்டகரியில் படங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அவார்ட்ஸ் தரோம். எல்லா தரத்து மக்களும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம LGBTQEக்கு மட்டும் எந்த அங்கீகாரமும் இது வரைக்கும் ஸ்பெஷலாக இல்லை. இந்த வருஷம் வந்து இதை அஃப்கோர்ஸ் அதை மதிக்கிறவங்க, அந்த கம்யூனிட்டியை மதிக்கிறவங்க மதிச்சுட்டு தான் இருக்காங்க. ப்ரோக்ராம் வந்து இது வந்து சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு இது ஆல்ரெடி 7 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது, 7-8 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இப்போ 4th எடிஷன் வந்து என்னோட மக வந்து சாஷா அவங்க வந்து இதை டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லா நாடுகளில் இருந்தும் ஒரு 2000 படம் வந்து இவங்கக்கிட்ட வந்திருக்கு. இதில் வந்து 55 படம் வரைக்கும் செலக்ட் பண்ணி பேனலில் பேசி செலக்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து இந்த 3 நாள் 7, 8, 9 அதை வந்து நாங்கள் ப்ளே பண்ணுறோம். படமாக வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் எடுத்து படமாக ப்ளே பண்ணி காட்டுறோம். அதில் 3 படங்கள் செலக்ட் பண்ணுறோம். 4 கேட்டகரியில் படங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அவார்ட்ஸ் தரோம். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா எல்லா தரத்து மக்களும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம LGBTQEக்கு மட்டும் எந்த அங்கீகாரமும் இது வரைக்கும் ஸ்பெஷலாக இல்லை. இந்த வருஷம் வந்து இதை அஃப்கோர்ஸ் அதை மதிக்கிறவங்க, அந்த கம்யூனிட்டியை மதிக்கிறவங்க மதிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இது இன்னும் வெளியில் வர தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அது யாரால் முடியும்னா உங்களால் மாத்திரமே இது வந்து சாத்தியம். தேங்க்யூ. 4th எடிஷன் ஆஃப் சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த வருஷம் கொண்டாடுறோம். இதுவரை 3 எடிஷன் நம்ம நல்லபடியாக பண்ணியிருக்கோம். இது 4th எடிஷன். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இந்த ஈவெண்ட் வந்து வெறும் படங்களை மட்டும் காமிக்காமல் உலக அளவில் இருக்கிற சினிமாவை மட்டும் எங்களை பற்றின படங்கள், எங்களோட பிரச்சனைகள், எங்களோட கதைகள், எங்களோட உணர்ச்சிகள் அதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க. அந்த படங்களை மட்டும் ஸ்க்ரீன் பண்ணாமல் இதோடு சேர்த்து 2 பேனல் டிஸ்கஷன் பண்ணுறோம். ஒரு பேனல் டிஸ்கஷன் வந்து செக்ஷன் 377 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்களெல்லாம் தண்டனைக்குரியவர்கள் ஆக்கக்கூடிய ஒரு இந்திய சட்டம் ஒன்று இருந்தது. அந்த சட்டத்தை இப்போ நீக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த சட்டத்தை நீக்கின அப்புறம் நாங்கள் எங்களோட ஆக்டிவிஸ்டாக நாங்கள்லாம் என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எல்லா சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டும் சேர்ந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேனல் டிஸ்கஷன் வந்து LGBT கம்யூனிட்டியை சினிமாவில் எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க, முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது அப்படின்ற பற்றி இன்னொரு பேனல் டிஸ்கஷனும் இருக்குது. இது வந்து வெறும் திருநங்கைகள் நடத்துகிற ஃபெஸ்டிவலில் மெயினாக இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது LGBT மக்கள், அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல், டிரான்ஸ்ஜெண்டர், இன்டர்செக்ஸ் எல்லாருமே சேர்ந்து எங்கள் கம்யூனிட்டி வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறோன்னு மென்ஷன் பண்ணுங்கள். வெறும் திருநங்கைகள் நடத்துகிற ஃபெஸ்டிவல்னு மென்ஷன் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம், எல்லாரோட எஃபர்ட்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 மந்த்ஸாக இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு டீமாக கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வேலை செஞ்சுருக்காங்க இந்த ஃபெஸ்டிவலை இவ்வளோ நல்ல விதமாக கொண்டு வரதுக்கு. ஸோ அது மென்ஷன் பண்ணும்போது LGBTIQன்னு மென்ஷன் பண்ணுங்கள். வெளிநாட்டிலேருந்து திரைப்பட இயக்குனர் யார் வராங்க? ஆமாம், சில படங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம் இல்லையா, அங்கேருந்து அது அந்த நம்மளுக்கு எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க. நம்ம செலக்ட் ஆன படங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி 3 வருஷம் பண்ணப்போ நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க இந்த அவங்க படங்கள் செலக்ட் ஆனதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி கிரிட்டிக்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்க 2-3 பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து போன வாட்டி ஒருத்தர் வந்திருந்தார். இதை பற்றி இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தார். அவர் வந்து இதை பற்றி இந்த ஃபெஸ்டிவல் பற்றி எழுதியிருந்தார். ஸோ இந்த வாட்டி நிறைய பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். போன வாட்டி அதுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் வருவாங்கன்றது கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஸோ எங்கள் சார்பாக நாங்கள் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம். ப்ளீஸ் வாங்க. தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்ல விதமாக ஆர்டிகல்ஸாக எழுதி கொடுங்க. விஷுவல் மீடியாவாக இருந்தாலும் நல்ல விதமாக போர்ட்ரே பண்ணி எழுதுங்க. தேங்க்யூ.